கதை நேரம். தெனாலிராமன் கதைகள். வெளிநாட்டு கத்திரிக்காய். ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயரோட பிறந்த நாள் வந்துச்சு. ஊரெங்கியும் விசேஷமாக கொண்டாடப்பட்டுச்சு. கோவில்லையும் கூட விசேஷ அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடாயிருந்துச்சு. அங்கங்க ஏழைகளுக்கு அன்னதானமும் நடந்துச்சு. எப்பயும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் தானே, அப்படி ஏழைகளுக்கு அன்னதானமும் நடந்துச்சு. நகரத்து பிரபல பிரமுகர்கள் எல்லாரும் அன்னைக்கு அரண்மனைக்கு வந்திருந்தாங்க. அரசரை சந்திச்சிட்டு அவங்களால முடிஞ்ச விலை உயர்ந்த பொருட்களை பிறந்த நாள் பரிசாக கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அன்னைக்கு அரண்மனையிலேயோ பெரிய விருந்து ஒண்ணுக்கும் ஏற்பாடாயிருந்துச்சு. விதவிதமான பலகாரங்களும் பழங்களும் அறுசுவை உணவுகளும் கூட பரிமாறப்பட்டுச்சு. எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க. தெனாலிராமனும் கூட நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஒரு ஏப்பம் விட்டுக்கிட்டே அவனோட வீட்டுக்கு திரும்பி போனான். அப்படி வீட்டுக்கு போனவனை பார்த்து அவனோட மனைவியோ, பிரமாதமான விருந்தோ, ஏப்பம் பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டா. அத ஏன் கேக்குறப்போ அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க பரிமாறப்பட்ட விதவிதமான பலகாரங்களை பத்தியும் கறி வகைகளை பத்தியும் தன் மனைவி கிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசினான். இப்ப சாப்பிட்டு வந்தேன்ல, அதுல ஒரு வெளிநாட்டு கத்திரிக்காய் செஞ்சிருந்தாங்க பாரு, அதுவும் விதையில்லாத கத்திரிக்காய் செஞ்சிருந்தாங்க பாரு. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி, இன்னும் நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா என் வயிற்றுல தான் இடம் இல்லையே அப்படின்னு தன்னோட உப்புன வயிற தடவிக்கிட்டே பேசினான் தெனாலிராமன். என்ன என்ன, விதையில்லாத கத்திரிக்காயா? அப்படி ஒரு வகையும் இருக்கா என்ன? ஏதோ பிஞ்சு கத்திரிக்காயா இருந்திருக்கும், அத போய் விதையில்லாத கத்திரிக்கான்னு சொல்றீங்க அப்படின்னு தெனாலிராமனோட மனைவி சொன்னாங்க. சாச்சா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, ஒவ்வொன்னும் அவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னு தன்னோட 2 கைகளையும் குவிச்சு வச்சு தெனாலிராமன் காட்டினான். என்ன என்ன, அத்தனை பெரிய கத்திரிக்காயா, அதுல விதையே இல்லையா அப்படின்னு அவனோட மனைவி ஆச்சரியப்பட்டா. அவனோட மனைவி வாயிலையோ அப்படின்னு எச்சலே ஊற ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க, அந்த விதையில்லாத கத்திரிக்காய கொஞ்சம் கொண்டு வாங்கல, நம்ம வீட்டுல சமைப்போம். எனக்கு என்னவோ அதை இப்பயே சமைச்சு சாப்பிட்டா தேவலன்னு இருக்கு அப்படின்னு சொன்ன. சரிதான் போ, அது வெளிநாட்டுல இருந்து வந்த கத்திரிக்காய். அது அரண்மனை தோட்டத்திலேயே பயிராக்கி அரசரே அதை கண்காணிச்சுட்டு வராரு தெரியுமா. யாராவது அதை தொட்டா போதும் அவன் தலையே போயிடும், அப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு மன்னர் அப்படின்னு பே பே அப்படின்னு தன்னோட தலையே அறுபடுறத போல சைகை காட்டினான் தெனாலிராமன். சும்மா அளக்காதீங்க, உங்க அரசர் ஒண்ணுன்னா நீங்க அதை அப்படியே மிகைப்படுத்தி 2ன்னு சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையதான் சொல்றேன். அது சரி, நீங்க மனசு வச்சா எதுதான் நடக்காது? இது மாதிரி உங்களை நான் எப்பயாவது இது வரைக்கும் கேட்டிருக்கனா அப்படின்னு அவனோட மனைவி கொஞ்சம் இழுத்து பொறுமையா பேசினா. என்னை இப்படி ஒரு அபாயமான காரியத்துல இறக்கி விடுறியே, தலை போற விஷயமாச்சேன்னு யோசிக்கிறேன். அதுவும் போயும் இந்த கத்திரிக்காய்க்காக என் தலை போகணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு தன்னோட தலைய சொரிஞ்சுக்கிட்டான் தெனாலிராமன். எந்த காரியத்துலதான் அபாயம் இல்ல சொல்லுங்க? நீங்க இது வரைக்கும் எத்தனையோ அபாயங்கள்ல இருந்து மீண்டிருக்கீங்க தானே. எல்லாம் மகாகாளியோட ஆசீர்வாதம்னு சொல்லுவீங்களே, மறந்துட்டீங்களா அப்படின்னு அவனுக்கு ஞாபகப்படுத்தினா. கடைசியில தன் மனைவியோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தீர்மானிச்சிட்டான் தெனாலிராமன். சரி சரி, கருப்பு புடவை ஒண்ணு நீ வச்சிருந்தல்ல, அது கொண்டு வா அப்படின்னு அவன் கேட்க, கருப்பு புடவை எதுக்கு, அது ரொம்ப பழசாயிடுச்சே. அதுதான் பரவாயில்ல, பழசா இருந்தாதான் நல்லது. அப்படியே நான் மாட்டிக்கிட்டாலும் புடவை போர்வைய அவன் கையில இருக்க நான் அப்படியே மெதுவா நழுவி ஓடி வந்துட மாட்டேனா
அப்படின்னா தெனாலிராமன். கடைசியில அந்த கருப்பு புடவைய தேடி எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்தா அவன் மனைவி. அன்னைக்கு கொஞ்சம் முன்னிரவு வேளையில அந்த கருப்பு புடவைய உடல் முழுக்க போத்திக்கிட்டு சத்தம் எதுவும் போடாம அரண்மனை தோட்டத்துக்குள்ளே பூந்துட்டான் தெனாலிராமன். தன்னோட கண்களை சுத்தி முத்தி பார்த்தான். அங்க யாரும் இருக்கா மாதிரி தெரியல. உடனே நறுக்கு நறுக்குன்னு கையில அகப்பட்ட கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவசர அவசரமாக தன் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டான். வீடு வந்து சேர்ந்தபோது அப்படின்னு பெருமூச்சு வாங்கிச்சு அவனுக்கு. ஐயோ பாவம், என்னால தானே உங்களுக்கு இத்தனை சிரமமும் அப்படின்னு அவனோட முதுக தடவி கொடுத்த அவனோட மனைவி. அவளுக்கோ அளவில்லாத மகிழ்ச்சி. நிறைய பறிச்சுன்னு வந்துட்டீங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா. நீங்க நல்லா சிரி, நாங்க உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பறிச்சேன் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு பலமாகவே முணுமுணுத்தான் தெனாலிராமன். அப்பவே அத்தனை கத்திரிக்காய்களையும் அவனோட மனைவி நறுக்க ஆரம்பிச்சுட்டா. நீங்க சொன்னது சரிதான் போங்க. இந்த கத்திரிக்காய் அறியும் போதே அது எத்தனை வழுவழுப்பா இருக்கு தெரியுமா? உள்ள ஒரு விதை கூட இல்லையே அப்படின்னா அவன் மனைவி. அவசர அவசரமாக சமைச்சு அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டோடவே அதை கொண்டும் வந்தா. அப்படி சமைச்சு முடிச்ச உடனேயே அதை கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில போட்டு பார்த்தா. அது ரொம்ப சுவையா இருக்க, ஆஹா அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு தனக்கு தானே முணுமுணுத்துக்கிட்டா. எங்க வாச திண்ணையில நம்ம பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனையும் கொஞ்சம் எழுப்பி கூட்டிட்டு வாங்க, அவனுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். அவன் பசிக்குதுன்னு முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் மனைவி. சரிதான், வேற வினையே வேண்டாம். அவனோ சின்ன பையன், நாளைக்கே இது பத்தி விசாரணைன்னு வந்து அவனை கூட்டிட்டு போனா இவன் ஏதாவது வளரி வைப்பான், அப்புறம் நம்ம தலைக்கு தான் ஆபத்து அப்படின்னு தெனாலிராமன் சொன்னான். அப்படின்னா எனக்கு கூட வேண்டாம் போங்க, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நமக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணேன்னு ஒரே ஒரு பையன், அவனுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிடுறதா அது நமக்கு இறங்குமா அப்படின்னு அந்த கத்திரிக்காய் கறி இருந்த பாத்திரத்தை தெனாலிராமன் பக்கம் நவுத்தி வச்சா அவனோட மனைவி. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சான் தெனாலிராமன். உடனே அவனுக்கு ஒரு நல்ல யோசனையும் தோணிடுச்சு. கையில ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு வாசல் பக்கம் போனான். முதல்ல எந்திரடா அப்படின்னு தன்னோட பையனுக்கு குரல் கொடுத்தான். அவனும் நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் மறைவா ஒரு இடத்துல இருந்துகிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அவன் பையன் மேல லேசா சுளீர் சுளீர்னு அந்த தண்ணிய தெளிச்சான். அந்த பையனும் அதுக்கு கொஞ்சம் நெளிய ஆரம்பிக்கவும், என்னடா இது மழை சாரல் அடிக்குது, இங்க போய் தூங்குறியே, வா வா உள்ள வா அப்படின்னு பையனை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு உள்ளேயே ஓடி வந்துட்டான் தெனாலிராமன். வாச கதவையும் தாப்பா போட்டுட்டு பையனோட நனைஞ்ச சட்டைய அவிழ்த்து போட்டுட்டு சமையல் உள்ளுக்கு அழிச்சுட்டு வந்தான். அவன் பையனை தன் மடியில அன்பா உட்கார வச்சு கொஞ்சம் சாதத்தோட கத்திரிக்காயையும் பிசைஞ்சு ஊட்டினான். அந்த பையனும் நல்ல பிரியமா அதை சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், சரிடா வெளியே மழை சாரல் அடிக்குது, உள்ள போய் படுத்துக்கோ அப்படின்னு உள்ளேயே படுத்து தூங்க வச்சுட்டான் தெனாலிராமன். இதெல்லாம் நடந்த அடுத்த நாளே கத்திரிக்காய் திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டுடுச்சு. ஆஹா, இது என்னடா இது, நம்ம அரண்மனையில இருந்த தோட்டத்தில இருந்தே கத்திரிக்காய் திருடி இருக்காங்களா? இந்த திருடனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நல்ல சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு போட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு மன்னர். பரிசு கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் ஆசை தானே. அவனா இருக்குமா இவனா இருக்குமான்னு யார் யாரையோ சந்தேகப்பட்டு பிடிச்சு விசாரிக்கவும் செஞ்சாங்க. அவங்கெல்லாம் நிரபராதிகள்னு ஆயிடுச்சு. இத்தனை கண்டிப்பான உத்தரவு போட்டும் கூட எத்தனை துணிச்சல், இங்க வந்து திடீர்னு போயிருக்கான் பாருங்க அப்படின்னு மன்னரும் ஆச்சரியப்பட்டாரு. அந்த துணிச்சல் காரணம் கிடைச்ச பாடே இல்ல. இத பத்தி அரசன்
ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த முதல் மந்திரியோ அந்த பக்கமா வந்தாரு. எனக்கு என்னவோ இந்த தெனாலிராமன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு மெதுவா மன்னர்கிட்ட சொன்னாரு இந்த மந்திரி. அவன் சாப்பிடும் போது நான் கவனிச்சேன் மன்னா, கத்திரிக்காய் கறி நல்லா இருக்குன்னு ரொம்ப சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க கிட்டையும் அத பத்தி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான். அதனால அவன்தான் ஆசைப்பட்டு ரகசியமா சத்தம் பண்ணாம திருடின்னு போயிருப்பானோன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு இந்த மந்திரி சொன்னாரு. இருக்கும் இருக்கும், அவனை இப்பவே கூப்பிட்டு விசாரிச்சிடலாமா அப்படின்னு மன்னர் கேட்க, அப்படி வேண்டாம் மன்னா, அவனை விசாரிச்சோன்னா நம்ம கிட்ட நல்லா டபாய்ச்சிடுவான். அதனால அவன் பையனை அழிச்சு விசாரிப்போம், அப்பதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னாரு இந்த மந்திரி. அதுதான் சரி, அப்படியே செய்யலாம் அப்படின்னு மன்னரும் அதுக்கு சம்மதிச்சாரு. உடனே தெனாலிராமனோட பையனும் அரண்மனைக்கு அழைச்சின்னு வரப்பட்டான். பையன் கூடவே தெனாலிராமனும் புறப்பட, வேண்டாம் வேண்டாம், பையனை மட்டும் அழைச்சின்னு வர சொன்னாங்க மன்னர் அப்படின்னு சொல்லி அரண்மனை சேவகன் பையனை மட்டுமே கூட்டிட்டு போனான். உடனே தெனாலிராமனும் அவன் மனைவி கிட்ட, நான் சொன்னேனே கேட்டியா அப்படின்னு கைய பிரிஞ்சுக்கிட்டு நின்னான். இப்ப என்ன ஆயிடுச்சு? மன்னர் எதுக்காக கூப்பிட்டாரோ நீங்க இதுக்குதான் ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவன் மனைவி சொல்ல, நீ அப்படி ஒன்னும் சொல்லாத, இதுக்குதான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வீட்டுல இருக்க மனசு இல்லாம குடுகுடுன்னு அரண்மனைக்கு புறப்பட்டு ஓடினான் தெனாலிராமன். அங்க போய் பார்த்தா மன்னரோ அந்த பையனை பார்த்து, என்ன குழந்தை, நேத்திக்கு ராத்திரி உங்க வீட்டுல என்ன கறி அப்படின்னு அன்பாக கேட்டாரு. இந்த பையனோ, ஏமண்ணா கேக்குறீங்க, கத்திரிக்காய் கறி தான் சாப்பிட்டோம், ஏதோ வெளிநாட்டு கறியாமே, ரொம்ப ருசியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். பாத்தீங்களா மன்னா, நான் சந்தேகிச்சது சரியா போச்சு தானே அப்படின்னு இந்த மந்திரியோ உடனே பெருமை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ள தெனாலிராமனும் அங்க வந்துட்டான். வாடாப்பா தெனாலிராமா, நல்லா மாட்டிக்கிட்டியா நீனு, இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. இதோ உன் பையன் என்ன சொல்றான் கேளு அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் எகத்தாளமாகவும் இந்த மந்திரி சொன்னாரு. அரசனும் கூட அதுக்கு பலமாக தலையாட்டி, கேட்டு வாங்கிட்டு போலாம் தானே, எதுக்கு இப்படி அவசரப்பட்டு திருடிட்டு போற, எத்தனை நாளா இப்படி நடக்குதோ, ஆனா இன்னைக்குதான் பாரு நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு அவரும் கூட முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க? அவனோ சின்ன பையன், அவன் 1000 சொல்லுவான், எல்லாம் உண்மையாயிடுமா? அவன் நேத்திக்கு சாயந்தரம் வாச திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருந்தான், வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு தெனாலிராமன் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பேசினான். மந்திரியும் அதே போல கேட்டாரு. அதுக்கு இந்த பையனும், ஆமா, நேத்து ராத்திரி நான் திண்ணையில தான் தூங்கிட்டு இருந்தேன், சரியான மழை, வாச திண்ணையில படுத்துட்டு இருந்த நானு மழை சாரல்லையே நனைஞ்சு போயிட்டேன், அப்பாதான் என்ன தோல்ல போட்டுண்டு உள்ள தூக்கிண்டு போய் விட்டாரு அப்படின்னு சொன்னான். போதும்பா போதும் அப்படின்னு இந்த மந்திரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேத்திக்கு ராத்திரி சரியான மழைங்கிறானே இந்த பையன், தெனாலிராமன் சொன்னது சரியாதான் போச்சு அப்படின்னு இந்த மந்திரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அட ஆமா, நேத்திக்கு ராத்திரி மழைங்கிறானே இந்த குழந்தை அப்படின்னு அரசரும் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனையும் என் பையனோட கனவு மன்னா, அதை வச்சுக்கிட்டு என் தலைய வாங்க பாத்தீங்களே அப்படின்னு தன் தலைய தடவிக்கிட்டே பேசினான் தெனாலிராமன். நேத்திக்கு நடந்த விருந்துல நீ அந்த கத்திரிக்காய் கறிய நல்லா சுவைச்சு சாப்பிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அத பத்தி எல்லார்கிட்டயும் ரொம்ப புகழ்ந்தும் பேசியிருக்க, சரிதானே? அதனால அதை திருடினது நீயா இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு மன்னரும் இந்த மந்திரியும் தெனாலிராமன் கிட்ட சொன்னாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருந்த சேவகர்களை கூப்பிட்டு, இந்த பாருங்க, விசாரணைன்னு அவனை இப்படி துன்புறுத்தினதுக்கு பரிகாரமாக அந்த விதையில்லா வெளிநாட்டு கத்திரிக்காய கொஞ்சம்
தெனாலிராமனுக்கு பறிச்சு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு உத்தரவும் போட்டாரு மன்னரு. பரவாயில்ல மன்னா, அவங்கெல்லாம் எதுக்கு, நானே கொஞ்சம் பறிச்சுட்டு போறேன். அவன் கண்டதை பறிச்சிடுவான், நான் பிஞ்சா பார்த்து பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டான் தெனாலிராமன். அப்பா, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு அவனோட பையனும் கூடவே ஓடினான். இப்படி மன்னர்கிட்ட மாட்டிக்காம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சும் கூட இந்த அரசர் அறிவிச்ச பரிசு யாருக்கும் கொடுக்கப்படாம வீணா போயிடும் போல இருக்கே அப்படின்னு ஏங்கினான் தெனாலிராமன். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மன்னர் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்த நேரத்தை பார்த்து, மன்னா, அந்த கத்திரிக்காய திருடினவனை நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு மெதுவான குரல்ல சொன்னான் தெனாலிராமன். யாரடா அது, கொண்டு வா அவனை இப்படி அப்படின்னு மன்னர் சொல்லவும், அவனோ பயந்து நடுங்குறான் மன்னா, நீங்க மன்னிக்கிறதா இருந்தா மட்டும் சொல்லுங்க, அவனை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சரிடா, மன்னிச்சா போச்சு, யார் அது, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு மன்னரோ ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மன்னா, நீங்க அவனை மன்னிச்சிட்டீங்க தானே அப்படின்னு மறுபடியும் அவர்கிட்ட உறுதி வாங்கிக்கிட்டு நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணு விடாம சொன்னான் தெனாலிராமன். அட போக்கிரி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு அன்பா அவனோட முதுகுல தட்டி விட்டாரு மன்னர். நல்லா அடிச்சுக்கோங்க மன்னா, ஆனா நான் திருடனை கண்டுபிடிச்சிட்டேன்ல, எடுங்க பரிச அப்படின்னு கேட்டான். உனக்கு தண்டனையும் இல்லாம செஞ்சுட்ட, அதே நேரத்துல இந்த பரிசும் உனக்கு தானா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து அவங்கிட்ட கொடுத்தாரு மன்னர். அத வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் தெனாலிராமன். அவ்வளவுதான்.